ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விளையாடில் என் சின்ன பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கும்போது என் பெரிய பொண்ணு வந்து ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தா. அது என்ன நீங்களே கேட்டு பாருங்களேன். சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் கருவேப்பிலை, கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் நீள்வாக்கில் வெட்டின ஆனியன், சால்ட் இதையும் போட்டு வதக்கிக்கங்க. என் 2 பொண்ணுங்களும் என்னை சமைக்க கூட விடலை. எப்போ ரெடி ஆகுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா பெரிய பொண்ணு. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போது 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியை நம்ம நீள்வாக்கில் நல்லா ரோல் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்ம நூடுல்ஸ் ரெடி. கடையில் கேட்குறாங்கன்னு இனிமேல் நூடுல்ஸ் வாங்கி தராதிங்க, வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதை லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். என் பொண்ணோட ரியாக்ஷனையும் அவளோட ஃபேஸையும் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. இந்த மாதிரி பசங்க கிட்ட இருந்து கிரெடிட் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.